Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 7 alternating currentல இருந்து AC voltage applied to a resistor அப்படிங்கிற டாபிக்க பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த டாபிக்ல எந்த டவுட்டும் இருக்காது. சரி, நம்ம ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே, சொல்லுங்க. நம்ம வீட்ல எல்லாம் அந்த பழைய மஞ்சள் கலர் குண்டு பல்ப் இருக்கும் இல்லையா, இன்கண்டென்சன்ட் பல்ப். அது ஏசி கரண்ட்ல தான் வேலை செய்யுது. ஆமா. ஏசினா என்ன? கரண்ட் ஒரு செகண்டுக்கு 50 தடவை முன்னாடி போயிட்டு 50 தடவை பின்னாடி வரும். டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தா அந்த பல்ப் விட்டு விட்டு எரியணும் இல்லையா, ஃபிளிக்கர் ஆகணும் தானே? ஆமா, யோசிச்சு பார்த்தா அப்படிதான் தோணுது. கரண்ட் முன்னாடி போகுது, பின்னாடி வருது, நடுவுல 0 கூட ஆகுது. அப்போ லைட் ஆன் ஆஃப் ஆகணும். ஆனா அது கான்ஸ்டன்டா எரிஞ்சிக்கிட்டே இருக்கே, அது எப்படி? எக்ஸாக்ட்லி, இதுதான் இந்த டாபிக்கோட ஒரு கீ. இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ் பிரின்சிபல் இருக்கு. அதாவது ஒரு ரெசிஸ்டர் வழியா கரண்ட் போகும்போது அது எனர்ஜியை டிசிபேட் பண்ணும், ஹீட்டாவும் லைட்டாவும். ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். பர்ஃபெக்ட். அந்த லாவுக்கான ஃபார்முலா என்ன? பவர் லாஸ் P = I²R. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த I². I², ஓகே, கரண்ட்டை ஸ்கொயர் பண்றோம். ஆமா. இப்போ பாருங்க, கரண்ட் ஃபார்வர்டா போகுதுன்னு வெச்சுக்கலாம். அப்போ அதோட வேல்யூ பாசிட்டிவ். I² என்ன ஆகும்? அதுவும் பாசிட்டிவ் தான். கரெக்ட். இப்போ கரண்ட் பேக்வர்டா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போகுது. அப்போ அதோட வேல்யூ நெகட்டிவ். இப்போ ஒரு நெகட்டிவ் நம்பரை ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும். அதேதான், அதுதான் இங்க நடக்குது. கரண்ட் பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, I² எப்பவுமே பாசிட்டிவ் தான். அதனால பவர் டிசிபேஷன், அதாவது ஹீட்டும் லைட்டும் ஜெனரேட் ஆகிறது எப்பவுமே பாசிட்டிவா கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். ஓ, அப்போ ரெசிஸ்டருக்கு கரண்ட் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு ஒரு பிரச்சனையே இல்லையா? பிரச்சனையே இல்ல. அதுக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் முக்கியம். அதனால தான் பல்ப் ஃபிளிக்கர் ஆகாம கண்டினியூஸா எரியுது. வாவ், அப்ப நம்ம வீட்ல இருக்கிற ஹீட்டர், அயர்ன் பாக்ஸ் எல்லாமே இதே பிரின்சிபல் தானா? அப்சல்யூட்லி, எல்லாமே ரெசிஸ்டிவ் ஹீட்டிங் தான். இதுதான் இந்த டாபிக்கோட கோர் ஐடியா. ஒரு ஏசி வோல்டேஜை ஒரு பியூர் ரெசிஸ்டருக்கு நாம அப்ளை பண்ணும்போது அந்த ரெசிஸ்டர் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும். அங்க கொஞ்சம் கூட டைம் டிலே இருக்காது. டைம் டிலே இருக்காதா? இருக்கவே இருக்காது. வோல்டேஜ் எப்போ பீக்குக்கு போகுதோ அப்பவே கரண்ட்டும் பீக்குக்கு போகும். வோல்டேஜ் எப்போ 0 ஆகுதோ அப்பவே கரண்ட்டும் 0 ஆகும். ரெண்டுக்கும் நடுவுல எந்த லாகும் கிடையாது. அப்போ ரெண்டும் ஒன்னா டிராவல் பண்ணுதுன்னு சொல்லலாமா? கை கோர்த்த மாதிரி. எக்ஸலண்ட் அனாலஜி. எக்ஸாக்ட்லி, கை கோர்த்த மாதிரி. இதை இன்னும் நல்லா விஷுவலைஸ் பண்ணணும்னா சும்மா ஒரு ஹைவேல போற டிராஃபிக்கை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே. எல்லா கார்ஸும் ஒரே நேரத்துல ஆக்சிலரேட் பண்ணுது, ஒரே நேரத்துல பிரேக் பிடிச்சு ஸ்லோ ஆகுது. ஒரு லீடர் கார் ஸ்பீடை ஏத்துன அடுத்த மைக்ரோ செகண்ட்லயே மத்த எல்லா காரும் ஸ்பீடை ஏத்துது. அந்த கமாண்டுக்கும் ரெஸ்பான்ஸ்க்கும் நடுவுல டிலேயே இல்ல. இதுல டிராஃபிக் தான் கரண்ட், கமாண்ட் தான் வோல்டேஜ், அப்படிதானே? பர்ஃபெக்ட். இதுதான் ஒரு பியூர் ரெசிஸ்டரோட ஏசி பிஹேவியர். இந்த ஒரே நேரத்துல டிராவல் பண்றதுக்கு பிசிக்ஸ்ல ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குமே? இருக்கு. அதுக்கு பேரு தான் இன் ஃபேஸ். வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன் ஃபேஸ். இதோட மென்டல் இமேஜ் எப்படி இருக்கணும்னா, 2 சைன் வேவ்ஸை இமேஜின் பண்ணுங்க. ஒன்னு வோல்டேஜ்க்கான வேவ், இன்னொன்னு கரண்ட்க்கான வேவ். சரி. ரெண்டும் எக்ஸாக்டா ஒன்னு மேல ஒன்னு ஓவர்லாப் ஆகி ஒன்னாவே மேல ஏறி ஒன்னாவே கீழே இறங்குது. ஒரு இடத்துல கூட மிஸ்மேட்ச் இல்லாம ஒரு பெர்ஃபெக்ட் சிங்க்ரோனைசேஷன்ல இருக்கும். இதுதான் ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் ஏசி சர்க்யூட்டோட சிக்னேச்சர். ஆனா ஒரு பியூர் ரெசிஸ்டர்ல மட்டும் ஏன் இப்படி இன்ஃபேஸ்ல இருக்கு? மத்த காம்பனன்ட்ஸ், அதாவது இண்டக்டர், கெபாசிட்டர்ல எல்லாம் இப்படி இருக்காதா? வெரி குட் கொஸ்டின். அதுக்கு காரணம் ரெசிஸ்டர்ஸ் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணாது. ஸ்டோர் பண்ணாதா? ஆமா, வர்ற எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய உடனேக்குடனே ஹீட் எனர்ஜியா மாத்தி டிசிபேட் பண்ணிடும். ஆனா நாம அடுத்து பார்க்க போற இண்டக்டர்ஸ் எனர்ஜியை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். கெபாசிட்டர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஸ்டோர் பண்ணும். இப்படி ஸ்டோர் பண்ணி அப்புறமா ரிலீஸ் பண்றதால அங்க ஒரு டைம் டிலே வரும். அதனால அங்க வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸ்ல இருக்காது. ஓ, ரெசிஸ்டர் ஒரு வாட் யூ see is what you get காம்பனன்ட் மாதிரி. எக்ஸாக்ட்லி. வர்றத அப்பவே செலவு பண்ணிடும். அதனால டிலே இல்ல, ஃபேஸ் டிஃபரன்ஸும் இல்ல. Now let us see how NCERT defines this. இந்த கான்செப்டை NCERT புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் வேர்டிங்ல கொஞ்சம் படிங்க. ஓகே.
Section 7.2 AC voltage applied to a resistor. Let this potential difference, also called AC voltage, be given by V is equal to Vm sin omega t. To find the value of current through the resistor, we apply Kirchhoff's loop rule to get Vm sin omega t is equal to IR, or I is equal to Vm by R sin omega t. This can be written as I is equal to Im sin omega t, where the current amplitude Im is given by Im is equal to Vm by R. Clearly, the voltage and current are in phase with each other. சூப்பர். பாருங்க, NCERT-லயும் அதே தான் சொல்றாங்க. அதுல இருக்கிற மேத்த பார்த்து பயப்பட வேண்டாம். நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அன்பேக் பண்ணலாம். Okay. ஸ்டெப் 1, நாம ஒரு ஏசி வோல்டேஜ் சோர்ஸை எடுத்து ஒரு ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்றோம். அந்த ஏசி வோல்டேஜை டிஸ்கிரைப் பண்ற ஈக்குவேஷன் தான் V ஈக்குவல்ஸ் Vm sin ஒமேகா t. இங்க Vனா இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ், அதாவது ஒவ்வொரு கணமும் மாறுற வோல்டேஜ். Vmனா Maximum voltage, peak voltage. கரெக்ட். ஸோ V ஈக்குவல்ஸ் Vm sin ஒமேகா t தான் நம்ம இன்புட். ஸ்டெப் 2, இப்ப நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச நம்மளோட ஓல்ட் ஃப்ரெண்ட் ஓம்ஸ் லாவை யூஸ் பண்றோம். என்னது ஓம்ஸ் லா? V equals IR. ஆமா, இந்த லா ஏசிக்கும் பொருந்தும், ஆனா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்கும் பொருந்தும். ஸோ நம்ம இத V of t ஈக்குவல்ஸ் I of t into Rன்னு எழுதலாம். நமக்கு கரண்ட் I of t தான் வேணும். ஸோ I of t ஈக்குவல்ஸ் V of t by R. ஓ, டிசில படிச்ச அதே ஓம்ஸ்ல தான் இங்கேயும் அப்ளை ஆகுதா? எந்த மாற்றமும் இல்லையா? அதேதான், எந்த மாற்றமும் இல்ல. ரெசிஸ்டருக்கு டிசி ஏசின்னு பேதம் எல்லாம் கிடையாது. ஸோ ஸ்டெப் 3, நம்ம V of t யோட எக்ஸ்பிரஷனை இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணோம். அப்போ I of t ஈக்குவல்ஸ் Vm sin ஒமேகா t by Rன்னு கிடைக்கும். சரி. ஸ்டெப் 4, இந்த ஈக்குவேஷனை நாம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். I of t ஈக்குவல் டு Vm by R sin ஒமேகா t ன்னு எழுதலாம். இதுல அந்த Vm by Rங்கிறது என்ன? வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். ஆமா, அதுவும் ஓம்ஸ் லா படி கரண்ட் தான். ஆமா. இது பீக் வோல்டேஜ ஆரால டிவைட் பண்றதால நமக்கு கிடைக்கிறது பீக் கரண்ட். அத நாம Imன்னு சொல்றோம். So the final equation for current is I of t equal to Im sin omega t. இப்போ கடைசி ஸ்டெப், ஸ்டெப் 5. ரெண்டு ஃபைனல் ஈக்குவேஷன்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க. வோல்டேஜ் V equal to Vm sin omega t. கரண்ட் I equal to Im sin omega t. ரெண்டுலயுமே அந்த சைன் ஃபங்க்ஷனுக்கு உள்ள என்ன இருக்கு? ரெண்டுலயுமே ஒமேகா டி தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அங்க ஒமேகா டி பிளஸ் சம்திங் அல்லது ஒமேகா டி மைனஸ் சம்திங் நீ எந்த எக்ஸ்ட்ரா டேர்மோ இல்ல. அந்த சம்திங் தான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். இங்க அது இல்லாததால ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் 0. இததான் நம்ம வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் இன் ஃபேஸ்னு சொல்றோம். மேத்தமேட்டிக்கலாவும் ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப கிளியரா புரியுது. ரெண்டு ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கிறதால தான் அது இன் ஃபேஸ். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை பத்தி பார்த்தாச்சு. அடுத்த பவர். ஒரு சர்க்யூட்ல எவ்வளவு பவர் கன்சியூம் ஆகுதுன்னு பார்க்கணும் இல்லையா? இன்ஸ்டன்டேனியஸ் பவர்க்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். P of t equals to V of t into I of t. வோல்டேஜ் இன்டு கரண்ட். ஆமா, நம்ம வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணா P of t equals to Vm sin omega t into Im sin omega t. இதை மல்டிப்ளை பண்ணா P of t equals to Vm Im sin square of omega t. இங்கேயும் sin ஸ்கொயர்ட் வருது. அப்ப பவர் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்குமா? Absolutely. நம்ம பல்ப் ஃபிளிக்கர் ஆகாததுக்கு இதுவும் ஒரு காரணம். ஆனா இந்த பவரும் டைமை பொறுத்து ஆசிலேட் ஆகும். நமக்கு ஒரு ஃபுல் சைக்கிள்க்கு ஆவரேஜா எவ்வளவு பவர் கன்சியூம் ஆகுதுன்னு தான் வேணும். ஆவரேஜ் பவர். ஆமா, ஒரு ஃபுல் சைக்கிள்க்கு sin ஸ்கொயர் ஒமேகா டியோட ஆவரேஜ் வேல்யூ வந்து half. இதை நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆவரேஜ் பவர் P average is equal to VMIM divided by 2. ஆனா இங்க ஒரு பிராக்டிக்கல் சிக்கல் இருக்கு. VMIMங்கிறது பீக் வேல்யூஸ். அது ஒரு நொடியில ரொம்ப சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் டைமுக்கு தான் இருக்கும். நம்ம நார்மல் மல்டிமீட்டர்ல எல்லாம் இதை மெஷர் பண்ண முடியாது. அப்போ எப்படி மெஷர் பண்றது? அதுக்கு தான் நாம பிராக்டிக்கல் யூசேஜ்க்கு RMS வேல்யூஸ்னு ஒரு யூஸ் பண்றோம். RMSனா ரூட் மீன் ஸ்கொயர். RMS வேல்யூனா என்ன? அது பீக் வேல்யூல இருந்து எப்படி டிஃபரெண்ட்? குட் கொஸ்டின். RMS வேல்யூங்கிறது ஒரு ஏசி வோல்டேஜ் ஒரு டிசி வோல்டேஜ்க்கு ஈக்குவலண்டா எவ்வளோ ஹீட்டிங் எஃபெக்டை கொடுக்குங்கிறதோட மெஷர். அதோட ஃபார்முலா
VRMS is equal to VM divided by root 2 and IRMS is equal to IM divided by root 2. ஓகே. இந்த RMS வேல்யூஸை யூஸ் பண்றதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம ஆவரேஜ் பவர் ஃபார்முலா P average is equal to VM divided by 2 இருக்கு இல்லையா? ஆமா. அதுல VM equals VRMS into root 2 and IM equals IRMS into root 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா P average equals VRMS root 2 into IRMS root 2 2. அதாவது 2 into VRMS into IRMS square. 2 and 2 கேன்சல் ஆயிடும். ஆமா. அப்போ P equals to VRMS into IRMSனு வரும். இத பார்க்க நம்ம DC பவர் ஃபார்முலா P equals to VI மாதிரியே இருக்கா? ஆமா, அப்படியே டிசி ஃபார்முலா மாதிரியே இருக்கு. கால்குலேஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் ஆயிடும் போல. எக்ஸாக்ட்லி. அதனால தான் RMS வேல்யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். எக்ஸாம் ப்ராப்ளம்ஸ்ல a supply of 220V அப்படின்னு சொன்னா அது RMS வேல்யூ தான். பீக் வோல்டேஜ்னு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணலனா நாம யூஸ் பண்ண வேண்டியது RMS வேல்யூ தான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆமா. சரி, ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம். ஒரு AC வோல்டேஜ் சோர்ஸ் 230 வோல்ட்ஸ் RMS 50 ஹெர்ட்ஸ் ஒரு 46 ஓம் ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க. RMS கரண்ட் என்ன? ஆவரேஜ் பவர் டிசிபேட்டட் என்ன? ஓகே, ஓம்ஸ் லா படி IRMS equals to VRMS R. ஸோ 230 வோல்ட்ஸை 46 ஓம்ஸால டிவைட் பண்ணணும். 230 46 5 ஆம்பியர்ஸ். கரெக்ட். இப்போ ஆவரேஜ் பவர் Power P equal to VRMS into IRMS. So 230 volt into 5 amps, 1150 watts. இல்லனா இன்னொரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? P equal to IRMS whole square into R. அதுலயும் போடலாம். அதுபடி 5 square into 46, which is 25 into 46. அதுவும் 1150 watts தான். கரெக்ட். பாத்தீங்களா, RMS வேல்யூஸ் யூஸ் பண்ணா கால்குலேஷன்ஸ் எல்லாமே DC சர்க்யூட்ஸ் மாதிரி எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு. இதுதான் a pure resistive circuitோட பியூட்டி. இந்த கான்செப்ட் நம்ம அடுத்ததா பார்க்க போற இண்டக்டர் அண்ட் கெபாசிட்டர் சர்க்யூட்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸா இருக்கும். அங்கதான் ஃபேஸ் டிஃபரன்ஸ் உள்ள வரும், கதை கொஞ்சம் மாறும். ஓகே. சரி, இப்போ எக்ஸாம்ல மார்க்ஸ் போக காரணமா இருக்கிற சில காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸை பத்தி பார்ப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பா நினைக்கிறாங்கன்னா, ஏசில கரண்டோட டிரெக்ஷன் மாறுறதுனால ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸும் ஆல்டர்னேட்டா வேலை செய்யாதுன்னு. அது தப்புன்னு புரியுது. ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி இல்லையா? அது எப்படி கரண்ட் டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி மாறும்? எக்ஸாக்ட்லி. ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ ராக் சாலிட் கான்ஸ்டன்ட். அது ஒரு செம்பு கம்பினா அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ள கரண்ட் ஃபார்வர்ட்ல போனாலும் சரி பேக்வர்ட்ல போனாலும் சரி அந்த ரெசிஸ்டன்ஸ் மாறவே மாறாது. ஓம்ஸ் லா I is equal to V by R every single instantல valid. இன்னொரு பெரிய தப்பு, கரண்ட் ரிவர்ஸ் ஆகுற நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல ரெசிஸ்டர் எனர்ஜியை டிசிபேட் பண்ணாம வாபஸ் சர்க்யூட்கே சப்ளை பண்ணிடும் நினைக்கிறது. ஓ, இது கெபாசிட்டர் இண்டக்டர்ல நடக்கிறதால ரெசிஸ்டர்லயும் நடக்கும்னு குழப்பிக்கிறாங்க போல. ஆமா, ஆனா ரெசிஸ்டர்ல அப்படி நடக்காது. நாம முன்னாடியே பார்த்தோம், பவர் இஸ் I squared R. I நெகட்டிவ் ஆனாலும் I squared பாசிட்டிவ் தான். So power dissipation is always positive. ரெசிஸ்டர் ஒரு வழி பாதை மாதிரி எனர்ஜியை ஹீட்டா வெளியில தான் அனுப்பும், எப்பவுமே சப்ளை பண்ணாது. சரி, அப்போ ரெண்டு முக்கியமான மிஸ்கன்செப்ஷன்ஸ். ஒன்னு ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும், இன்னொன்னு பவர் எப்பவுமே டிசிபேட் தான் ஆகும், சப்ளை ஆகாது. பெர்ஃபெக்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் கிளியரா இருந்தா கான்செப்சுவலா மார்க்ஸ் போகாது. இப்போ இந்த கான்செப்டை மறக்காம இருக்க சில மெமரி ஆங்கர்ஸ். ஒரு நிமோனிக் இருக்கு, R ஃபார் ரெஸ்பான்சிவ். R for responsive. ஆமா, ரெசிஸ்டர் வோல்டேஜ்க்கு இம்மீடியட்டா ப்ரொபோர்ஷனலா ரெஸ்பாண்ட் பண்ணும், எந்த டீலேயும் இல்லாம. Okay, that's easy to remember. ஒரு ஃப்ரேஸா சொல்லணும்னா ரெசிஸ்டர் இன் ஃபேஸ் ஆல்வேஸ் டிசிபேட்டிங். இதுல ரெண்டு கீ பாயிண்ட்ஸும் வந்துருச்சு. வோல்டேஜ் கரண்ட் இன் ஃபேஸ்ல இருக்கும், பவர் எப்பவுமே டிசிபேட் ஆகும். இந்த ஒரு லைனை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். Resistor in phase always dissipating. Got it. கடைசியா ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க ரெண்டு கையும் ஒரே நேரத்துல ஒன்னா மேல தூக்குங்க, அப்புறம் ஒன்னா கீழே இறக்குங்க, மறுபடியும் ஒன்னா தூக்கி ஒன்னா இறக்குங்க. இந்த பெர்ஃபெக்ட் சிங்க்ரனைசேஷன் தான் இன் ஃபேஸ். That's a nice way to visualize it. செஞ்ச பார்த்தா மறக்காது. ஆமா, இது எக்ஸாம் ஹால்ல யோசிச்சு பார்த்தா கூட வோல்டேஜும் கரண்ட்டும் ரெசிஸ்டர்ல எப்படி பிஹேவ் பண்ணும்னு மறக்காது. சரி,
இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்தும் நீங்க எக்ஸாம்க்கு கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 முக்கிய பாயிண்ட்ஸை சுருக்கமா சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட், ஒரு பியோர் ஏசி சர்க்யூட்ல ரெசிஸ்டர் மட்டும் இருந்தா வோல்டேஜும் கரண்ட்டும் எப்பவுமே இன் ஃபேஸ்ல இருக்கும். அதாவது ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. ரெண்டும் ஒன்னாவே பீக் அடையும், ஒன்னாவே 0க்கு வரும். செகண்ட், ஓம்ஸ் லா, அதாவது V = IR. இது ஒரு ரெசிஸ்டருக்கு டிசில எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி ஏசிலையும் வேலை செய்யும். நீங்க RMS வேல்யூஸ், அதாவது VRMS = IRMS × R பயன்படுத்தினா போதும். கால்குலேஷன்ஸ் ரொம்ப ஈஸி. அண்ட் தேர்ட், ரெசிஸ்டர் எப்பவுமே எனர்ஜியை ஹீட்டா டிசிபேட் தான் பண்ணும், அது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணாது. இதனால பவர் டிசிபேஷன் எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஆவரேஜ் பவர் லாஸ்க்கான ஃபார்முலா P = I² RMS × R. Got it. In phase, Ohm's law works and always dissipates power. Exactly. 12th CBSE Physics, Chemistry and Mathsல maximum marks வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. அது PROF SAM அப்படிதானே? Yes, PROFSAM.com. அடுத்த கான்செப்ட சந்திப்போம். நல்லா படிங்க.